தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பொதுக்காலம் 27ஆம் வாரம் ஞாயிறு திருப்பலி முன்னுரை. தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் மீது இறையாட்சியும் ஆசியும் பொழியப்படும் என்பதை உணர்த்திட இன்றைய பொதுக்காலம் 27ஆம் ஞாயிறு வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. திராட்சை தோட்டத்தை உரிமையாக்கிக் கொள்ள உரிமையாளருக்கு உண்மையாய் இருக்க வேண்டும். மாறாக உரிமையாளரை கொன்றுவிட்டால் அனைத்தும் நம்மிடம் இருந்து பிடுங்கப்பட்டு விடும். இவ்வுலக வாழ்வில் இறைவனுக்கு பயந்து உண்மை வாழ்வை மேற்கொள்வோம். இன்றைய முதல் வாசகத்தில் இவ்வுலக வாழ்வில் நாம் தர வேண்டிய ஈவுகளை பற்றியும் தர மறுத்தால் எதிர்கொள்ள வேண்டிய தீர்ப்பினை பற்றியும் எசையா இறைவாக்கினர் எடுத்துரைக்கின்றார். மனிதன் மகிழ்ந்திருக்க தேவையான அனைத்து வளங்களையும் இறைவன் அளித்திருக்கிறார். அவற்றை பெற்று வளமான வாழ்வை மேற்கொண்டு நம் வாழ்வால் பிறருக்கும் அதனால் இறைவனுக்கும் ஆனந்தத்தை ஏற்பட செய்வோம். இவற்றில்லாமல் நான் என வாழ்வை சுருக்கி கொண்டால் கனிகொட திராட்சை தோட்டத்தின் பலனே நமக்கு கிடைக்கும். இன்றைய நற்செய்தியில் கட்டூர் புறக்கணிக்கப்பட்ட கல்லே மூலைக்கல் ஆயிற்று என்று மேட்டிமை எண்ணத்தை பெற்றிருப்பவர்களுக்கு எச்சரிக்கிறார் இயேசு. இவ்வுலகமே திராட்சை தோட்டம். நாம் இயேசு பணித்த பணியாளர்கள். நற்கனிகளை விதைக்க நல் உழைப்பை விதைப்போம். நல்லெண்ணம் பெற்று நாமும் வளர்ச்சி அடைவோம். திண்ணமான எண்ணத்தோடு தூய்மையாய் வாழ்வோம். இச்சிந்தனைகளை மனதில் கொண்டு பலியில் பங்கேற்போம். மேலும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியில் ரோசி விஜயா அவர்களுடைய குடும்பத்தின் நன்றி திருப்பலியாகவும், ஸ்டீபன் ரொசாரியோ அவர்களுடைய 22ஆம் ஆண்டு பிறந்தநாள் நன்றி திருப்பலியாகவும், இந்த ஆண்டு அவருக்கு நல்ல வாழ்வு தர வேண்டிய ஆண்டாக அமைய வேண்டியும் ஜெபிப்போம். மேலும் ஜோசப் வைலட் அவர்கள் நன்றி திருப்பலியாகவும், அவர்களுடைய பேர குழந்தைகள் மரியம், இவான் அவர்களுக்கு ஞானம், உடல், கல்வி வேண்டியும் இந்த திருப்பலியில் ஜெபிக்கிறார்கள். மேலும் வியாகுலமேரி, சவரிமுத்து, சாமிநாதன், வீட்டி சுப்பிரமணி, ஞானத்தம்பி அவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், எட்வர்ட் ஜோசப், முதுகினி, சின்னையா, மேரி ஆக்னஸ், எம்சி ஆண்டனி, எம்சி ஆண்ட்ரூஸ், எம்சி வின்சென்ட், லில்லி தெரேசா டோம்னிக், ரீதா மனோகரன் அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் திருப்பலி தொடர்ந்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, இறைவனுடைய சந்நிதியே நமக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இடமாக இருக்கிறது. நாம் எப்பொழுதும் எல்லாம் பாதுகாப்பு இல்லாமல் உணர்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நாம் கடவுளை நோக்கி வருவதற்கு பிரயாணப்படுகின்றோம். கடவுளிடம் மட்டுமே பாதுகாப்பு உள்ளது. நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் இந்த சமூகத்துக்குமான பாதுகாப்பு கடவுளிடம் மட்டுமே இருக்கிறது. அந்த பாதுகாப்பை வேண்டி இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். மேலும் நம்முடைய குடும்பங்களிலே பலவிதமான இன்னல்கள், இடைஞ்சல்கள், சங்கடங்கள் நிறைந்த குடும்பமாக இருக்கிறது. நம்முடைய குடும்பங்களுக்கு ஆண்டவர் தாமே அமைதியை அளித்தருள வேண்டும் என்றும், நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்து நாம் நினைக்கின்ற எண்ணங்கள் நிறைவேற வேண்டுமாய் இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கு மேலாகவே உமது மிகுதியான பரிவிரக்கத்தை எங்களுக்கு அருளுகின்றேன். அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மனசான்றுக்கு அச்சம் விளைவு பற்றி மன்னிப்பித்து நாங்கள் கேட்க தயங்கும் மன்றாட்டை நிறைவேற்றுவீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரது திராட்சை தோட்டம் இஸ்ரேல் குடும்பத்தாரே. இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 1 முதல் 7 முடிய. என் நண்பரை குறித்து கவி பாடுவேன். என் அன்பரின் திராட்சை தோட்டத்தை பற்றி காதல் பாட்டொன்று பாடுவேன். செழுமை மிக்கதொரு குன்றின் மேல் என் நண்பருக்கு திராட்சை தோற்றம் ஒன்றிருந்தது. அவர் அதை நன்றாக கொத்தி கிளறி கற்களை களைத்தெடுத்தார்.
நல்ல இன திராட்சை கொடிகளை அதில் நட்டு வைத்தார். அவற்றை காக்கும் பொருட்டு கோபுரம் ஒன்றை கட்டி வைத்தார். திராட்சை பழம் பிழிய ஆலை ஒன்றை அமைத்தார். நல்ல திராட்சை குலைகள் கிட்டும் என எதிர்பார்த்து காத்திருந்தார். மாறாக காட்டு பழங்களையே அது தந்தது. இப்பொழுது என் நண்பர் சொல்கிறார், எருசலேமில் குடியிருப்போரே, யூதாவில் வாழும் மனிதரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்திற்கும் இடையே நீதி வழங்குங்கள். என் திராட்சை தோட்டத்திற்கு செய்யாது நான் விட்டுவிட்டதும் இனி செய்யக்கூடியதும் ஏதும் உண்டோ? நற்கனிகளை தரும் என்று நான் காத்திருக்க காட்டு பழங்களை அது தந்ததென்ன? என் திராட்சை தோட்டத்திற்கு செய்ய போவதை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன், கேளுங்கள். நானே அதன் வேலியை பிடுங்கி எறிவேன், அது தீக்கிரையாகும். அதன் சுற்றுச்சுவரை தகர்த்தெளிவேன், அது மிதியுண்டு போகும். நான் அதை பாழாக்கி விடுவேன், அதன் கிளைகள் நறுக்கப்படுவதில்லை, களையை அகற்ற மண் கொத்தப்படுவதும் இல்லை. நெருஞ்சியும் முட்புதர்களுமே அதில் முளைக்கும். அதன் மீது மழை பொழியாதிருக்க மேகங்களுக்கு கட்டளையிடுவேன். படைகளின் ஆண்டவரது திராட்சை தோட்டம் இஸ்ரேல் குடும்பத்தாரே, அவர் ஆர்வத்துடன் நட்ட கன்று யூதா மக்களே. நீதி விளையும் என்று எதிர்நோக்கி இருந்தார், ஆனால் விளைந்ததோ இரத்த பழி. நேர்மை தழைக்கும் என்று காத்திருந்தார், ஆனால் தழைத்ததோ முறைப்பாடு. ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரது திராட்சை தோட்டம் இஸ்ரேல் குடும்பத்தாரே. ஆண்டவரது திராட்சை தோட்டம் இஸ்ரேல் குடும்பத்தாரே. எகிப்து நின்று திராட்சை கொடி ஒன்றை கொண்டு வந்தீர். வேற்றினத்தாரை விரட்டிவிட்டு அதனை நட்டு வைத்தீர். அதன் கொடிகள் கடல் வரையும் அதன் தளிர்கள் பேராறு வரையும் பரவின. பல்லவி. ஆண்டவரது திராட்சை தோட்டம் இஸ்ரேல் குடும்பத்தாரே. பின்னர் நீர் ஏன் அதன் மிதிகளை தகர்த்து விட்டீர்? அவ்வழி செல்வோர் அனைவரும் அதன் பழத்தை பறிக்கின்றனரே. காட்டு பன்றிகள் அதனை அழிக்கின்றன, வயல்வெளி உயிரினங்கள் அதனை மேய்க்கின்றன. பல்லவி. ஆண்டவரது திராட்சை தோட்டம் இஸ்ரேல் குடும்பத்தாரே. படைகளின் கடவுளே, மீண்டும் வாரும். விண்ணுலகில் நின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வழக்கை நட்டு வைத்து கிளையை உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும். பல்லவி. ஆண்டவரது திராட்சை தோட்டம் இஸ்ரேல் குடும்பத்தாரே. இனி நாங்கள் உம்மை விட்டு அகல மாட்டோம். எமக்கு வாழ்வு அளித்தருளும். நாங்கள் உமது பெயரை தொழுவோம். படைகளின் கடவுளான ஆண்டவரே, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும். நாங்கள் விடுதலை பெறுமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். பல்லவி. ஆண்டவரது திராட்சை தோட்டம் இஸ்ரேல் குடும்பத்தாரே. இரண்டாம் வாசகம். அமைதியை அருளும் கடவுள் உங்களோடு இருப்பார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 6-9 முடிய. சகோதர சகோதரிகளே, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இறைவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும். இறுதியாக சகோதர சகோதரிகளே, உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுதற்குரியவை எவையோ, நற்பண்புடையவை எவையோ, போற்றுதற்குரிய எவையோ அவற்றையே மனதில் இருத்துங்கள். நீங்கள் என்னிடம் கற்றுக்கொண்டவை, என் வழியாய் பெற்றுக்கொண்டவை, என்னிடம் கேட்டறிந்தவை, என் வாழ்வில் நீங்கள் கண்டுணர்ந்தவை யாவற்றையும் கடைப்பிடியுங்கள்.
அப்போது அமைதியை அருளும் கடவுள் உங்களோடு இருப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21. இறை வார்த்தைகள் 33 முதல் 43 முடிய. அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களை மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது, மேலும் ஒரு ஓமையை கேளுங்கள். நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மடமும் கட்டினார். பின்பு தோட்டத் தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார். தோட்டத் தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நையப்புடைந்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களும் அப்படியே அவர்களுக்கு செய்தார்கள். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபோது தோட்டத் தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்கு உரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்துக்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர்கள் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், அத்தீயோரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார், உரிய காலத்தில் தமக்கு தர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லை கட்டிடத்திற்கு மூலைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபொழுதும் வாசித்தது இல்லையா என உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும். இவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் மற்ற மக்களினைத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி.
நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். இது நாம் நற்செய்திக்கு முன் வாழ்த்துளியில பாட கேட்டோம். கடவுள் உலகை படைத்த பின்பு மனிதர்களுக்கு தரும் முதல் கட்டளை, நீங்கள் கனி தர வேண்டும், உங்கள் கனி முழுமையாக இருக்க வேண்டும். அதுதான் கடவுள் இந்த ஆதியாகமத்துல மக்களுக்கு கொடுக்கின்ற முதல் கட்டளை. அந்த கட்டளைகளுக்கு மக்கள் இசைந்து முழுமையாக கனி தரவில்லை. அதுதான் இந்த துவக்கத்திலிருந்தே இந்த மனிதர்களால் செய்யப்பட்ட மிகப்பெரிய தவறு. இன்று வரை நாம் கடவுளுக்கு முழுமையான ஒரு கனி தர முடியாத மரங்களாகத்தான் இருக்கிறோம். என்று நம்மால் கடவுளுக்கு கனி மிகுந்த ஒரு மரமாக மாறி கனிகளை தருகின்றோமோ அன்றுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு முழுமையடையும். ஆகவே கனி தர வேண்டிதான் கடவுள் நம்மை அழைக்கிறார். இன்றைய முதல் வாசகத்திலும் இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் நாம் திராட்சை தோட்டத்தை பற்றி நாம் வாசித்தோம். முதல் வாசகத்தில் அழகாக எவ்வாறு திராட்சை தோட்டத்திற்கு ஒரு பாதுகாப்பு அவசியம் என்பதை அழகாக இறைவாக்கினர் நமக்கு எடுத்துரைக்கிறார். அந்த திராட்சை தோட்டத்தை ஏற்படுத்த விரும்புகிற கடவுள் அந்த திராட்சை தோட்டத்தை எவ்வாறெல்லாம் பாதுகாப்பாக கட்டி எடுக்கிறார் என்று நாம் அழகாக பார்க்கிறோம். அழகான இடத்தை தேர்ந்தெடுத்து அதில் அழகான செடிகளை நட்டு அதற்கு வேலிகள் அமைத்து அதை பாதுகாக்கிறார். அந்த பாதுகாக்கப்பட்ட அந்த முழுமையான அந்த பராமரிப்பு பெற்ற அந்த திராட்சை கொடிகள் முழுமையாக கனி தர வேண்டும் என்று அந்த தோட்ட உரிமையாளர் விரும்புகிறார். அப்படி முடியாமல் போகின்ற பொழுது நாம் இரண்டாவது பகுதியில் நாம் அழகாக வாசிக்கும் அந்த தோட்ட இந்த உரிமையாளர் சினம் கொண்டு இந்த திராட்சை தோட்டத்தை இருக்கின்ற அனைத்தையும் நாம் நானே அதன் வேலைகளை பிடுங்கி எறிவேன், அதை தீக்கிரையாக்குவோம், அதன் சுற்றுச்சுவர்களை தகர்த்தெறிவேன், அது மிதியுண்டு போகும், நான் அதை பாழாக்கி விடுவேன், அதன் கிளைகளை நறுக்கப்படுகின்றன என்று நம்ம இந்த இரண்டாவது இந்த பகுதி முதல் வாசகருடைய இரண்டாவது பகுதி எவ்வாறு இந்த கனி கொடாமல் போன மரங்களை பார்த்து அந்த தோட்ட உரிமையாளர்கள் சினந்து இந்த செய்யக்கூடிய இந்த செயல்களை பற்றி பார்க்கிறோம். நாமும் கனி தராத போது என்ன நடக்கும் என்று நாம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். இந்த முதல் வாசகத்தின் நம்முடைய வாழ்வியம் ஒன்றித்து பார்க்கின்ற பொழுது கடவுளால் நான் கனி கொடுக்க இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டேன், அப்படி என்னால் கனி கொடாமல் போகின்ற பொழுது கடவுள் என்னென்னலாம் செய்வார் அப்படின்றதுதான் இந்த முதல் வாசகத்திலும் சரி இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் சரி நாம் அழகாக வாசிக்கிறோம். கனி கொடுக்காமல் போகின்ற பொழுது கடவுள் ஏமாற்றம் அடைகிறார். அந்த தோட்ட உரிமையாளர்கள் அந்த கனி கொடாமல் போகின்ற அந்த திராட்சை தோட்டத்தை பார்த்து ஏமாற்றம் அடைகிறார்கள். அந்த ஏமாற்றம் அடைந்த கடவுள், ஏமாற்றம் அடைந்த அந்த தோட்ட உரிமையாளர்கள் அந்த திராட்சை தோட்டமே தேவையில்லை என்ற முடிவுக்கு வருகிறார்கள். இயேசுநாதர் அழகாக சொல்லுவார், நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள், என்னில் நீங்கள் இருந்தால் மட்டுமே உங்களால் முழுமையாக கனி கொடுக்க முடியும், என்னிலிருந்து நீங்கள் பிரிந்து போய்விட்டால் உங்களால் கனி கொடுக்க முடியாது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுவார். அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வார், பழம் தராத எந்த மரமும் இருப்பதற்கு தகுதியற்றது, அந்த பழம் தராத மரங்களை வெட்டு தீயில் போட்டு இந்த பொசுக்குவார்கள் என்றுதான் இந்த அழகாக எல்லாவற்றையும் நாம் இந்த விவிலியத்தில் படிக்கிறோம். ஆக கனி கொடுக்க தவறுகிற நாம் எவ்வாறெல்லாம் நம்முடைய எதிர்காலங்கள் இருக்கும் என்று இந்த விவிலியத்திலே அழகாக கூறிவிடுகிறார்கள். ஆக நாம் கனி கொடுக்க படைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கனி நாம் முழுமையாக கொடுக்க வேண்டும். அதுதான் இறைவனுடைய ஆசை, நம்முடைய கடமை. இந்த பாதுகாப்பு என்பது மிகவும் முக்கியம். நம்முடைய பாதுகாப்பு, இந்த சமூகத்தில் பாதுகாப்பு, நம்முடைய குடும்பத்தின் பாதுகாப்பு, நம்முடைய பாதுகாப்பு என்பது மிகவும் முக்கியமான ஒரு அவசியமான ஒரு தேவை. பாதுகாப்பு இல்லாத எந்த ஒரு செடியும் முழுமையாக கனி தர முடியாது. பாதுகாப்பு இல்லாத எந்த ஒரு குடும்பமும் இந்த குழந்தைகளை முழுமையாக கனி கொடுக்கின்ற மரங்களாக அவர்களால் வளர்க்க முடியாது. பாதுகாப்பற்ற எந்த ஒரு சமுதாயமும் அந்த மக்களை மென்மேலும் உயர்த்தி அந்த வளங்களால் அந்த நாட்டை நிரப்ப முடியாது. பாதுகாப்பற்ற நானும் நீங்களும் நம்முடைய வாழ்வில் முழுமையாக கனி கொடுக்க முடியாது. ஆக இந்த பாதுகாப்பு என்பது மிகவும் முக்கியம். இந்த பாதுகாப்பை யார் தருவார் என்றால் கடவுளால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த
பாதுகாப்பை தர முடியும். என்னுடைய பாதுகாப்பு, என்னுடைய குடும்பத்தின் பாதுகாப்பு, என்னுடைய சமூகத்தின் பாதுகாப்பு, இந்த பங்கின் பாதுகாப்பு என்பது வந்து கடவுளுடைய கையில் இருக்கிறது. அந்த பாதுகாப்பிலிருந்து, இந்த பாதுகாப்பு வலயத்திலிருந்து நாம் என்று விடுபட்டு செல்கிறோமோ அன்றே நாம் கனி கொடுக்க இயலாத மரங்களாக மாறிவிடுகிறோம். ஆகவே இயேசுநாதர் கூறுவது போல், என்னில் நீங்கள் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு பாதுகாப்பு. என்னில் உங்கள் குடும்பங்கள் வேரூன்றி வளர்கின்ற பொழுது மட்டுமே உங்கள் குடும்பங்களுக்கு பாதுகாப்பு. என்னை விட்டு நீங்கள் அகன்றி போனால் நீங்கள் வறண்டு பழம் தராத செடிகளாக மாறிவிடுங்கள் என்று வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அழகாக கூறுகிறார். நம்முடைய வந்து பாதுகாப்பின்மை வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கு. நம்ம சமூகத்தை பார்க்குறோம். நேற்று இந்த நடந்த கலவரங்கள் எல்லாம் பார்க்குறோம். ஒரு பெண், சிறு வயது பெண் எவ்வாறு சீரழிக்கப்பட்டு உடல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு மரணித்து அந்த குடும்பத்தை பார்க்க விடாமல் அந்த குடும்பத்தை இரவோடு இரவாக அந்த பெண்ணை எரிக்கின்ற அந்த அவலங்கள் நம்முடைய சமூகத்தில் தினம் தினம் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. இந்த சிறுபான்மையினர், சிறிய குழுக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு தருணங்களை வந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறு பாதுகாப்பு இல்லை என்று உணர்கின்ற ஒவ்வொரு குடிமகனும் மிகுந்த வேதனைக்குள்ளாகிறான். என்று எனக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்று நான் உணர்கிறவனோ அன்றுதான் என்னால் முழுமையான கனி தர முடியும். என்று நான் என்னுடைய சமூகத்தில் எனக்கு பாதுகாப்பு இல்லை என்று உணர்கின்றோனோ அந்த பாதுகாப்பு அற்ற அந்த தன்மை வந்து என்னை முழுமையாக கனி கொடுக்க முடியாமல் பண்ணிவிடுகின்றது. அது வந்து சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்திற்கும். என்று என்னுடைய குடும்பத்தில் நான் பாதுகாப்பு இல்லை என்று உணர்கிறோனோ அந்த குடும்பத்தில் என்னால் முழுமையாக வந்து பங்களிக்க முடியாது. என்று ஒரு கணவன் இந்த குடும்பத்தில் எனக்கு பாதுகாப்பு இல்லை என்று உணர்கிறானோ, என்று ஒரு மனைவி இந்த குடும்பத்தில் எனக்கு பாதுகாப்பு இல்லை என்று உணர்கிறாளோ அன்றே அந்த கணவனும் மனைவியும் முழுமையாக கனி தர முடியாது. நம்முடைய குடும்பத்திலே நம்ம அன்றாட பார்க்கிறோம். ஒரு விதமான இந்த இன்செக்யூரிட்டி, இந்த பாதுகாப்பற்ற தன்மை வந்து தினம் தினம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு குடிகார கணவன் இருப்பான், குடும்பத்தை பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அன்றே அந்த குடும்பத்தில் இருக்கிற மனைவியும் சரி, இந்த குழந்தைகளும் சரி, அவனை பெற்ற பெற்றோரும் சரி, அந்த பாதுகாப்பற்ற அந்த தன்மையை உணர்கிறார்கள். அந்த பாதுகாப்பற்ற அந்த தன்மை வந்து நம்முடைய அந்த சந்தோஷத்தை வந்து எடுத்து விடுகிறது, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற அமைதியை எடுத்து விடுகிறது. ஆகவே தான் இந்த பாதுகாப்பு வந்து மிக மிக அவசியம். என்று ஒரு மனைவியால் இந்த குடும்பத்திற்கு பாதுகாப்பு இல்லையோ அந்த குடும்பம் வந்து சிதறுண்டு போகிறது. என்று இந்த குழந்தைகளால் ஒரு குடும்பத்திற்கு பாதுகாப்பு இல்லையோ அந்த குடும்பத்திற்கு வந்து எதிர்காலமே இல்லாமல் போகிறது. ஆகவே இந்த பாதுகாப்பு வந்து மிகவும் அவசியம். இந்த பாதுகாப்பை நாம் அனைவருமே உறுதி செய்ய வேண்டும். இந்த சமூகத்தினுடைய பாதுகாப்பை இந்த அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும். நம்முடைய குடும்பத்தின் பாதுகாப்பை இந்த குடும்ப தலைவர்கள் வந்து உறுதி செய்ய வேண்டும். அப்படி பாதுகாப்பு இருக்கின்ற பொழுதுதான் என்னால் முழுமையாக கனி கொடுக்க முடியும். அப்படி இல்லையேல் என்னால் இந்த பயங்கள் கலந்த என்னுடைய வாழ்வு வந்து என்னை முழுமையாக இந்த பலனளிக்க முடியாமல் போய்விடுகின்றது. நம்முடைய வந்து பல பேர்ல வந்து இந்த பலவிதமான இன்னல்களுக்கு வந்து ஆளாகி கொண்டிருக்கிறோம். இந்த பயம் இருக்கிற தன்மை வந்து பல பேருக்கு இருக்கு. இந்த பயம் கலந்த வாழ்வு வந்து இருக்கின்ற பொழுது நம்மால் வந்து முழுமையாக எதிலுமே வந்து பங்கேற்க முடியவில்லை. நம்மளுக்கு பல பேருக்கு வந்து பலவிதமான பயங்கள், குடும்பத்துல பயம், எதிர்காலத்தை பத்தி பயம், குழந்தைங்களுடைய படிப்பை பத்தி பயம், தேர்வு பத்தி பயம், இந்த வேலையை பத்தி பயம், பலவிதமான பயங்கள். இப்போ குறிப்பாக இந்த கொரோனா டைம்ல வந்து என்ன நடக்குமோ அப்படின்ட்டு ஒரு பயம். ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு பயம், சாப்பிட போறதுக்கு பயம், பஸ்ல பிரயாணம் பெயறதுக்கு பயம் அப்படின்ட்டு பயங்கள் கலந்த இந்த வாழ்க்கையை தான் நம்ம வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பயம்தான் வந்து இந்த அயலானுக்கு வந்து ஒரு ஒரு உந்துதல் சக்தி. அந்த என்று நாம் பயத்தால் நம் வாழ்வு இந்த தடுமாறுகிறதோ அன்றுதான் இந்த சாத்தானுக்கும் பகைவனுக்கும் தீயவர்களுக்குமான ஒரு வரப்பிரசாதம். இந்த பயம் இருக்கிற மனிதனை வந்து ஈஸியாக வந்து நம் தோல்வி அடைய செய்துவிட முடியும். என்று நீங்கள் பயத்தினால் உங்களுடைய வாழ்வை முழுமையாக வாழ்கின்றீர்களோ, தினம் தினம் பயத்தால் வாழ்கிறீர்களோ அன்றுதான் நம்முடைய வந்து அந்த வீக்கான தருணம், அந்த வந்து மிகவும் இந்த வருந்துகின்ற தருணம். அந்த தருணங்களில் தான் அந்த பகைவர்கள், சாத்தான்கள், இந்த தீயவர்கள் வந்து நம்முடைய குடும்பங்களை வந்து சின்னாபனமாக்கி விடுகிறார். ஆகவே இந்த பயம் நிறைந்த வாழ்வு வந்து முழுமையாக நம்மை கனி தர முடியாமல் பண்ணிவிடுகின்றது. ஆகவே வந்து இந்த பயத்தை நாம் முதலில் தூக்கி எறிய வேண்டும். பல பேருக்கு வந்து பலவிதமான பயங்கள், இந்த குழந்தை பருவத்தில் நடந்த சில விதமான இந்த நிகழ்வுகளை இன்னும் வந்து நமக்கு பல பேருக்கு வந்து இது ஒரு பயத்தை உருவாக்கிட்டு இருக்கு. மன உளைச்சல், தோல்வி பயம், நிராகரிப்பு பயம், தனிமை பயம், சமூக கவலை,
நம்மளை பற்றின எதிர்மறையான எண்ணங்கள், இந்த பரிபூர்ணவாதம், இந்த பெர்ஃபெக்ஷன் இல்லாத இந்த தருணங்கள் என்று வந்து பலவிதமான இந்த தருணங்களில் வந்து நாம் இந்த பயத்தினாலே தான் வாழ்கிறோம். என்று நாம் பயத்தினால் வாழ்கிறோமோ அன்றே நாம் வந்து பாதுகாப்பை பற்றி நாம் வந்து நம்பவில்லை என்று நம்பகத்தகாத ஒரு விடயமாக மாறிவிடுகிறது. என்று நான் வாழும் பொழுதும் பயத்தோடு வாழ்கிறேனோ அன்றே வந்து எனக்கு இந்த பாதுகாப்பின் மீது நம்பிக்கை இல்லை என்று ஆகிறது. என்ற ஒரு குடும்பத்தில் கணவனும் சரி, மனைவியும் சரி, குழந்தையும் சரி, பெற்றோரும் சரி பயத்தோடு வாழ்கிறார்களோ அந்த குடும்பம் பாதுகாப்பு இல்லாத குடும்பமாகத்தான் தென்படுகிறது. ஆகவே வந்து இந்த பயங்களை வந்து தூக்கி எறிய வேண்டும். இன்றைய வாசகத்தில் அழகாக கூறுகிறோம், அந்த கனித்தரும் இந்த செடிகளை, இந்த திராட்சை தோட்டத்தை எவ்வாறு கடவுள் பராமரிக்கிறார் அது என்று தான் நான் அந்த பகுதியில் பார்க்குறேன். அந்த நற்செய்தி வந்து எவ்வாறு நாம் வந்து நல்ல கைமாறு தர வேண்டும் என்று வந்து நற்செய்தி கூறுகிறது. ஆனால் அந்த கடவுள் வந்து எப்படி இந்த பாதுகாக்கிறார், அந்த திராட்சை தோட்டத்தை பாதுகாத்து எப்படி வேலி அமைத்து ஒரு சிறந்த திராட்சை தோட்டமாக மாற்றியவர்கள் கனித்தர வேண்டும் என்று விரும்புகிறார் என்ற அந்த பகுதியை மட்டும்தான் நான் வந்து சிந்திக்க அழைக்கிறேன். இந்த பயம் கலந்த வாழ்வு வந்து நமக்கு உள்ளே ஒரு இந்த காம்ப்ளெக்ஸ் மாதிரி உருவாக்கிடும், இந்த ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கிவிடும். அந்த ஏற்றத்தாழ்வுகள் வந்து நாளளவில் எதை பார்த்தாலும் இப்போ வந்து நிறைய பேரும் நம்ம குடும்பத்தில் வந்து வெளியே போகிறதில்ல. எதனாவது அந்த ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது நிகழ்ச்சிகள் இருந்தாலும் வந்து நம் போகிறதுக்கு விருப்பப்படுறதில்ல. ஏன்னா ஒரு பயம், அந்த சொந்தக்கார வீட்டுக்கு போனால் ஏதாவது சொல்லுவான். இந்த உறவின் மீதே வந்து பல பேருக்கு வந்து நம்பிக்கை இழந்து விட்டோம். உறவுகள் தேவையா என்ற ஒரு மனநிலைக்கு வந்து நாம் பல பேர் சென்று, இது ஒரு பயம்தான். அங்கே போனாங்க அவங்க இது மாதிரி சொல்லுவாங்க, இதை கேட்பாங்க, இந்த குடும்பத்தை இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி பலவிதமான பயங்கள், உறவினால் ஏற்படுகின்ற பயங்கள், இந்த சமூகத்தினால் ஏற்படுகின்ற பயங்கள், நம்ம குழந்தைகள் வந்து பள்ளிக்கு போகின்ற பொழுது நல்லா படிக்கிற பையனை பார்த்து இந்த குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற இந்த மனம் சார்ந்த பயங்கள், இந்த சகப்பாறுகளை பார்த்து கருப்பு, அந்த மாதிரி பலவிதமான வந்து பயங்கள், தேவையற்ற பயங்களும் வந்து நம்ம சமூகத்தில் வந்து இருக்கிறது. தேவையற்ற பயங்களை கலைந்து ஒழிந்தால் மட்டுமே நம்மால் முழுமையாக கனி தர முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுவது போல் அவர்கள் மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பு. கடவுள் அழகாக கூறுகிறார், என்னிடம் வாருங்கள், நானே உங்களுக்கு பாதுகாப்பு, நானே உங்களுக்கு அரண். என்னில் நீங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் முழுமையாக கனி தருவீர்கள், என்னில் அற்று போய்விட்டால் உங்களால் முழுமையாக கனி தர முடியாது என்று வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழகாக கூறுகிறார். அந்த பாதுகாப்பை உணர வேண்டும், அந்த பாதுகாப்பை நிலைநிறுத்த வேண்டும். அது வந்து நம் அனைவருடைய கடமை. என்னில் இருக்கிற பாதுகாப்பு வந்து நான் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். என்னால் முயன்றதை செய்து முடியாமல் போகின்ற பொழுது நான் பயத்தினால் சாகக்கூடாது, மாறாக என்னால் முடிந்தவரை முயற்சி செய்ய வேண்டும். என்று என்னுள் பயங்கள் கலந்த ஒரு வாழ்வு வாழ்கின்றனோ அன்று வந்து என்னால் வந்து முழுமையாக ஒரு கனி தர முடியாது. அதுதான் வந்து முக்கியமான ஒரு சிந்தனையாக நான் பார்க்கிறேன். பயத்தை கலைந்து விடுங்கள். பயம்தான் நம்முடைய வெற்றிக்கான ஒரு எதிரி. அந்த பயம் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு அந்த பாதுகாப்பின் மீது இருக்கின்ற நம்பிக்கை போய்விடுகிறது. நமக்கு பாதுகாப்பு முக்கியம், என்னுடைய தனிப்பட்ட பாதுகாப்பு முக்கியம், என்னுடைய குடும்ப பாதுகாப்பு முக்கியம், என்னுடைய சமூக பாதுகாப்பு முக்கியம். இந்த பாதுகாப்பு அரண்களை நாம் செம்மையாக செய்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு போலிருந்து நம்மால் 100% இந்த கனி தரக்கூடிய ஒரு சிறந்த முறையை மாற்றிவிடும். என்ன செய்யலாம்? நம்ம குடும்பத்திலும் சரி, நம்முடைய இந்த குடும்பத்தை தாங்குகின்ற இந்த பெற்றோர்கள், கணவன் மனைவிகள், இந்த பெரியவர்கள் வந்து இந்த குடும்பத்தை அந்த பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டு வர வேண்டும். அப்படி உங்களால் உங்களுடைய குடும்பத்தை அந்த பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டு வர முடிந்தால் உங்களுடைய குடும்பத்தை எந்த தீய சக்தியும் அண்ட முடியாது. என்று உங்களுடைய அந்த பாதுகாப்பு வலயத்தை நீங்கள் முழுமையாக செய்ய முடியாமல் ஒரு வீக்கான இந்த ஃபென்ஸ் மாதிரி போட்டு வைக்கிறீங்களோ அன்றைக்கே வந்து பலவிதமான இன்னல்களுக்கு நீங்கள் ஆளாகிறீர்கள். இந்த குடும்ப தலைவனோ இல்லை குடும்ப தலைவியோ அந்த பாதுகாப்பு வலயத்தை அமைத்து யார் உள்ளே வர வேண்டும், யார் இந்த குடும்பத்தை வெளியே போக வேண்டும் என்பதை நிர்ணயிக்க வேண்டும். எந்த பழக்கங்களை வந்து இந்த குடும்பத்திற்கு இடைஞ்சலாக இருக்கிறதோ அந்த குடும்பத்தினுடைய அந்த பழக்கங்களை வந்து தூக்கி வெளியில் எறிய வேண்டும். ஏதாவது ஒரு உறவு இந்த குடும்பத்தை பாதிக்கிறது, அந்த உறவை வந்து தூக்கி வெளியில், ஆகவே இந்த பாதுகாப்பு வலயத்தை அமைக்க வேண்டிய ஒரு கடமை வந்து உங்களிடம் இருக்கிறது. பாதுகாப்பான முறையில் வளர்கின்ற குழந்தைகளால் மட்டுமே சாதிக்க முடியும். என்று ஒரு குழந்தை பிறந்து பாதுகாப்பு இல்லை என்று இந்த குடும்பத்தில் உணர்கின்றதோ அந்த குழந்தையால் வந்து முழுமையான ஒரு கனி தர முடியாது. இந்த குழந்தை வந்து நம்ம இப்போ நிறைய பார்க்கறதில்ல. இந்த பார்க்கும்போது இந்த கிராமத்துங்களிலும் சரி, அந்த காலத்து ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடியும் சரி, கணவன் குடிச்சிட்டு வந்து மனைவி அடிக்கிறதெல்லாம் அந்த குழந்தைங்க பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்பயும் வந்து இந்த பயம் கலந்த ஒரு மனப்பான்மை வந்து குழந்தைங்களுக்கு உருவாகிறது. அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வந்து சமுதாயத்தில் வந்து மேன்மையாக வர முடியவில்லை, மிகவும் படிக்க முடியாது.
இந்த குழந்தைகள் வந்து தினம் தினம் அனுபவிக்கின்ற அந்த சித்திரவாதைகள், இந்த வேதனைகள் வந்து வெளியே குழந்தைகளால் சொல்ல முடியவிட்டாலும் அந்த குழந்தைகள் மனதளவில் வந்து தினம் தினம் சித்திரவதைகள் வந்து அனுபவிக்கிறார்கள். ஒரு கணவன் வந்து குடிச்சிட்டு வந்து மனைவி அடிக்கிறதோ, இல்லை மனைவி வந்து செயல்கள் செய்து இந்த குடும்பத்தை பிரித்து போடுகிறதோ, இந்த பெற்றோர்கள் இந்த வந்து கணவன் மனைவி மதிக்காமல் இருந்த எல்லாத்தையும் வந்து குழந்தைகள் வந்து கவனிக்கிறார்கள். அந்த குழந்தைகள் தன்னால் இந்த கோபத்தை வெளிப்படுத்த முடியவில்லை என்றாலும் மனதளவில் வந்து ரொம்ப வேதனைப்படுகிறார்கள், மனதளவில் வந்து ரொம்ப துக்கப்படுகிறார்கள். அப்படி துக்கப்பட்ட நெஞ்சம் இருக்கின்ற குழந்தைகள் வந்து படிப்பில் வந்து கவனம் செலுத்த முடியாது. அதுதான் பல விதத்தில் வந்து நீங்கள் எல்லாம் கொடுத்துடலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து பெரிய கான்வென்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கலாம், புக்குங்க வாங்கி கொடுத்துடலாம், கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க வந்து படிக்க மாட்டாங்க. அந்த குழந்தைங்களுடைய இதை மட்டும் பார்க்காம உங்கள் குடும்பத்துடைய சூழ்நிலையும் பார்க்கணும். உங்களோட குழந்தைங்க இந்த குடும்பம் வந்து எவ்வளவு அமைதியான ஒரு குடும்பமாக இருக்கிறது, உங்களுடைய குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து எப்படி வந்து அனைத்து விதமான இந்த சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கிறீர்கள் என்பது வந்து பார்க்க வேண்டும். இந்த அமைதியான குடும்பத்தில் வளர்கின்ற குழந்தைகள் வந்து மிகவும் பிரகாசமான எதிர்காலத்தோடு வளர்கின்றது. இந்த குடும்பத்தில் வந்து சச்சரவு இல்லாமல், சஞ்சலவு இல்லாமல், உறவோடு பின்னி வாழ்கின்ற குடும்பங்களுக்கு வந்து இந்த குழந்தைகள் வந்து படிக்கின்ற ஆர்வம் வருகிறது. எதிர்காலத்தில் பெரிய ஆளாக ஆகி நாமும் இந்த சமுதாயத்தில் ஒரு சிறந்த அந்தஸ்தை பெற வேண்டும் என்று அந்த விருப்பப்படுகிறார்கள். ஆக வந்து உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அந்த பாதுகாப்பு வந்து மிகவும் அவசியம். சமூகத்தினுடைய பாதுகாப்பு பற்றி நாம் பேசுவோம், நம்மால் ஒன்றும் முடியாது. ஒரே ஒரு என்ன பண்ண முடியும்னா ஓட்டு போடும்போது மட்டும்தான், இந்த வாக்களிக்கும் போது மட்டும்தான் நம்மாலான நம்முடைய இந்த செயலை வந்து நாம் முழுமையாக நிறுத்த முடியும். ஆக வந்து நம்ம சமுதாய பொறுப்பு வந்து முக்கியமானதாக இருக்கிறது. ரோட்டில் பார்ப்போம், தவறு நடக்கும், அதை தட்டி கேட்க கூட முடியாத ஒரு கையாலாகாத தன்மையாகிய அந்த குடிமகன்களாகத்தான் நாம் இருக்கிறோம். பயம், நாம் ஏதாவது கேட்க போயிட்டு போலீஸ் பயம், இந்த கவர்மெண்ட் பயம், இந்த சிபிஐ பயம் அப்படின்ட்டு பலவிதமான பயங்கள் நமக்கு இருக்கிறதுனால வந்து தவறே நடந்தாலும் வந்து அதை கேட்கறதுக்கு வந்து மனசு நமக்கு வர மாட்டேங்குது. பயம், அந்த பயம்தான் வந்து இந்த எதிரிக்கான ஆயுதம். இந்த பயத்தை வைத்து தான் பலவிதமான இந்த அவலங்கள் வந்து இந்த சமுதாயத்தில் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய நாட்டு வந்து வல்லரசாக வேண்டும் என்று அனைவருடைய கடமை. ஆனால் வல்லரசாக முடியுமா என்கின்றது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக இன்றைய நாளில் இருக்கிறது. ஆகவே இறை மக்களே, இந்த பாதுகாப்பு என்பது வந்து மிகவும் முக்கியம். அதுதான் இந்த முதல் வாசகத்திலே அழகாக கூறுகிறார்கள். இந்த பாதுகாப்புக்காக எவ்வாறு அந்த திராட்சை செடியினுடைய பாதுகாப்புக்காக அந்த திராட்சை தோட்ட உரிமையாளர்கள் மிகவும் மினக்கெடுகிறார் என்பதுதான் முதல் வாசகத்திலும். இரண்டாவது வாசகத்திலும் இந்த பெரிய ஒரு இந்த தோட்ட தொழிலாளி வந்து எவ்வாறு அந்த பாதுகாப்பு வலயத்துக்குள் அந்த திராட்சை தோட்டத்தை கொண்டு வருகிறார் என்பதுதான் அழகாக பார்க்கும். ஆகவே வந்து பாதுகாப்பாக உணருங்கள். கடவுளுடைய சந்நிதியில் இருக்கிற நமக்கு இப்பொழுது இருக்கிற இந்த தருணத்தில் நமக்கு வந்து அந்த பாதுகாப்பு உணர வேண்டும். அப்படி உங்களால் பாதுகாப்பாக உணர முடியவில்லை என்றால் இந்த பங்கிலையும் சரி, இந்த கோவிலையும் சரி, உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிறதுன்னு அர்த்தம். ஏன்னா கடவுள் சந்நிதியில் வந்தாக்க எல்லாமே நிம்மதி அப்படின்ட்டு வரும். கடவுளிடம் இல்லாதது என்றது எதுவும் இல்லை, கடவுள் சக்திக்கு அப்பாற்பட்டது என்றுமே எதுவுமே இல்லை. ஆக இந்த கடவுளுடைய சந்நிதியில் அமர்ந்து கொண்டே நீங்கள் பலவிதமான பயங்களினால் வாழ்கின்றீர்கள் என்றால் உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கின்றது என்றுதான் அர்த்தமாக. இந்த பயங்களை களையுங்கள். கடவுளால் முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. கடவுள் நினைத்தால் எது வேண்டுமானால் நடக்கலாம். ஆகவே வந்து கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். கடவுளை நமக்கு ஒரு மிகுந்த பாதுகாப்பு அரண். கடவுள் இல்லையேல் இந்த உலகம் இல்லை. கடவுளுடைய பாதுகாப்பு இல்லையேல் நமக்கு வந்து எந்த விதமான பாதுகாப்புமே இல்லை. ஆகவே இறை மக்களை, ஆண்டவர் வந்து நம்மை அழைக்கிறார். கனி தர வந்து கடவுள் நம்மை அழைக்கிறார். ஆகவே வந்து நம்மாலான முடிந்த கனிகளை நாம் தர வேண்டும். இந்த பயங்களை கலைந்து கடவுள் மீது இருக்கின்ற நம்பிக்கையோடு நாம் அந்த பாதுகாப்பை உணர்வோம். மேலும் நம்முடைய பாதுகாப்பு, நம்முடைய குடும்பத்தின் பாதுகாப்புக்காகவும் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவாக செய்வோம். மற்றும் இந்த சமுதாயம் மென்மேலும் நல்ல ஒரு சமுதாயமாக மறந்து ஜாதிய மத வேற்றுமைகளை கலைந்து ஒரு சமாதானமிக்க அமைதியாக குடும்பமாகவும் சமுதாயமாக இருக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். Yeah.
இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் கேட்பதை எல்லாம் தருவார். அது நம்முடைய கிறிஸ்துவ நம்பிக்கை. ஆகவே நம்முடைய ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் கடவுளுடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம். கடவுள் தாமே அவற்றை ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய குடும்பங்களுக்கு அமைதியை வழங்குவாராக. எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் தங்கள் அழைப்பின் மேன்மையை உணர்ந்து திராட்சை தோட்டத்தை வலைப்படுத்தி பணியாளர்களாகிய இவ்வுலக மக்களுக்கு நடத்த வேண்டிய வழியை காட்டி முன் சென்று வழி நடத்தவும் வல்லமை அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நற்கனி கொடுக்க அழைப்பவரே எம் இறைவா, எம் நாட்டினை ஆளும் ஆட்சியாளர்கள், அரசியல் தலைவர்கள் அதிகார போக்கில் நாட்டை ஆளாமல் சாலமோன் போல உம் திரு ஞானத்தை பெற்றவர்களாக மக்களை நேரிய வழியில் நடத்தவும் நாட்டை வளர்ச்சி பாதையில் வழிநடத்த வேண்டிய ஞானம் தந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புறக்கணித்த கல்லே மூளைக்கல்லாயிற்று என்றவரே எம் இறைவா, மது, போதை மற்றும் தவறான பழக்க வழக்கங்களில் சிக்கி தவித்து சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்களாய் வாழும் இளைஞர்களை சிறந்த வழியில் நடத்தி பணியில் மூளைக்கல்லாக்கிட வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆசியை பொழிபவரே எம் இறைவா, எம் பகுதியில் முதன்மை தொழிலாளரான வேளாண்மை சிறந்த பொருளாதாரம் ஏற்றம் பெறவும், நோய் தொற்று குறைந்து மக்களின் இயல்பு வாழ்வு திரும்பவும், குடும்ப அமைதி மகிழ்ச்சி பெருகவும், படிக்கும் மாணவர்களின் எதிர்கால குழப்பங்கள் சரியாகவும், உள்ளத்தின் வேண்டுதல்கள் இறைவன் ஆசியால் நிறைவேறவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக கடவுளிடம் மன்றாடுவோம். அன்பு ஆண்டவராகிய இறைவா, இதோ இந்த குடும்பங்கள், இந்த பங்கு குடும்பம் கொண்டு வந்த இந்த ஜெபங்களை ஏற்றருளும். இந்த குடும்பத்திற்கு நீர்தானே அரணாக இருந்து பாதுகாப்பை தந்தருளும். இந்த குடும்பங்களில் இருக்கின்ற குழந்தைகளை நீர்தாமே ஏறெடுத்து பார்த்து அந்த குடும்பங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை தந்தருளும். இந்த குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர்தாமே அமைதியும் ஆற்றலையும் தந்தருளும். இவர்களை எந்தவித இன்னல்களும் நேர்படாமல் பாதுகாத்து இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தை தந்து இந்த குடும்பங்களை எப்பொழுதும் உம்முடைய பராமரிப்பில் வைத்துக் கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தன் பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையெழுத்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் இப்பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பு நிறைவு பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்பு கூறிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்கி இருக்கின்றோம். ஆகவே புனிதர் வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேற்றி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நம்பிக்கையின் மறைபொருள் நீ
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தொரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் அசிசி, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையாயிரத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்ப வாழ்வுக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
திருமணவாளை. செங்கல்பட்டு மறை மாவட்டம் பள்ளிக்கரணை பங்கு புனித அருளானந்தர் அன்பியத்தில் வசிக்கும் தந்தை ஜேம்ஸ், தாய் மேரி இவர்களின் மகன் டெரியன் ஜேம்ஸுக்கும், சென்னை மயிலை உயர் மறை மாவட்டம் லஸ் புனித பிரகாச மாதா ஆலய பங்கு தந்தை ஒய் ஐசக், தாய் ரெஜிமோல் இவர்களின் மகள் அகிலா மேரி ஐசக்குக்கும் திருமணம் நடக்கிறபடியால் இது 2-3 ஓலைகள் அடங்கும். இப்பொழுது வாசிக்கப்பட்ட திருமண ஓலையில் ஏதேனும் விக்கிரங்கள் இருந்தால் பங்கு தந்தையிடம் அறிக்கையிடுவது பங்கு மக்களின் தலைமையான கடமை. ஞாயிறு அறிவிப்புகள். 4/10/2020 இன்று ஞாயிற்றுக்கிழமை. ஆண்டின் பொதுக்காலம் 27ஆம் ஞாயிறு. நாளைய தினம் திங்கட்கிழமை 5ஆம் தேதி அக்டோபர் மாதம் புனித மரிய ஃபவுஸ்தீனாவினுடைய நினைவு நாள். இறையிறக்க பக்தியை உலகம் முழுவதும் கொண்டு சென்ற புனிதை இவரே. வரும் 7ஆம் தேதி புதன்கிழமை புனித ஜெபமாலை மாதாவினுடைய விழா. வருகின்ற 10ஆம் தேதி சனிக்கிழமை புனித பிரான்சிஸ் போர்ஜியோ நினைவு நாள். வரும் ஞாயிறு ஆண்டின் பொதுக்காலம் 28ஆம் ஞாயிறு. பங்கு மக்களின் பணிவான கவனத்திற்கு கடந்த சில நாட்களாக தொடர்ந்து சமூக ஊடகங்களிலும் செய்தித்தாள்களிலும் நமக்கு கொடுக்கப்பட்டு வருகின்ற இந்த கொரோனா நோய் தொற்று குறித்த செய்திகளிலிருந்து இதுவரை இந்தியாவில் 1,00,000க்கும் அதிகமானோர் இந்த நோய் தொற்றினால் இறந்துள்ளனர். கடந்த 8 மாதங்களில் மட்டுமே. மிகவும் வருத்தத்திற்குரியது யாதெனில், ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நாள் முதல் அடுத்து வந்த 118 நாட்களில் இறப்போர் எண்ணிக்கை 20,000 இருந்தது. 118 நாளுக்கு பிறகு வந்த அடுத்த 18 நாளில் இறந்தோரின் எண்ணிக்கை 20,000. முதல் 20,000 இறப்புகளுக்கு 118 நாட்கள் இந்த நோய் தொற்று எடுத்துக்கொண்டது. ஆனால் நோய் தொற்று விரைவாக பரவ ஆரம்பித்த பிறகு வெறும் 18 நாட்கள் தான் ஆனது. அடுத்து 20,000 பேர் இந்தியாவில் இறந்திருக்கின்றார்கள். இப்பொழுது தமிழகத்தில் நோய் தொற்றுடைய எண்ணிக்கை 6,00,000 கடந்து போய்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நோய் தொற்றோருடைய எண்ணிக்கை 6,000ற்கு நெருக்கமாக இருக்கிறது. இறப்போர் எண்ணிக்கை 70லிருந்து 90 என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது மிக விரைவாக நமக்கு அருகில் இருக்கின்ற அடையாறு பகுதியிலும் தேனாம்பேட்டை பகுதியிலும் குறிப்பாக நம்முடைய டி நகர் பகுதிகளிலும் பரவி கொண்டிருக்கிறது என்கின்ற செய்தி நமக்கு பெரும் அச்சத்தை கொடுக்கின்றது. எனவே உங்களுடைய பணிவான கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். நம்முடைய அரசு நமக்கு கொடுக்கின்ற இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தயவு கூர்ந்து பின்பற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செல்லுகின்ற இடங்களில் சமூக இடைவெளியை கடைபிடிக்கவும், செல்லும் இடங்களிலெல்லாம் முகக்கவசத்தோடு செல்லவும் அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அன்புக்குரியவர்களே, ஆலய நிகழ்வுகளில் வழிபாடுகளில் பங்கேற்பதில் கூட அரசினுடைய வழிகாட்டுதல் வழிமுறைகளை பின்பற்றுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மிக குறிப்பாக 10 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை ஆலயத்திற்கு அழைத்து வருவதை முற்றிலும் தவிர்க்குமாறு, குறிப்பாக ஞாயிறு வழிபாடுகளின் பொழுது கொண்டு வருவதை தவிர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வார நாட்கள் முழுவதும் ஆலயம் திறக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தனிப்பட்ட ஜெபத்திற்கு ஆலயத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். அல்லது வார நாட்களில் காலை திருப்பலிகளில் குறைந்த எண்ணிக்கையில் தான் மக்கள் பங்கெடுக்கின்றார்கள். எனவே ஞாயிறு திருப்பலியை தவிர்க்க விரும்புகின்றவர்கள் வார நாட்களில் திருப்பலிகளில் பங்கேற்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சுய பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, மீண்டும் உங்களுடைய கவனத்திற்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல செப்டம்பர் மாதம் முதல் நமக்கு அரசு நிறைய தளர்வுகளை கொடுத்து வழிபாட்டு தலங்களை திறக்கலாம், வழிபாடுகளை நடத்தலாம் என்று சொல்லியும் வழிபாடுகளின் பொழுது பின்பற்ற வேண்டிய
முக்கியமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எல்லாம் நமக்கு அதிகமாக நினைவுபடுத்தப்பட்டது. ஆயினும் தொடர்ந்து உங்களுடைய அன்பு என்னை மெய் சிலிர்க்க வைக்கிறது. அப்படிதான் சொல்லணும். ரொம்ப லவ் பண்ணுறீங்க. எப்படி பண்ணுறீங்கன்னா, என்னை தனிப்பட்ட முறையில் சந்தித்து, ஃபாதர் ப்ளஸ் பண்ணுங்க, ஃபாதர் கையை மேலே வச்சு, நீங்கள் நல்லா இருப்பீங்க, நான் நல்லா இருக்க தேவையில்லையா? அதனால் தயவுசெய்து இதை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். என்னை பார்த்து பேசணுமா, வாங்க பேசுங்க, நோ ப்ராப்ளம். ப்ரேயர் பண்ண சொல்கிறீங்களா, உங்களுக்காக எவ்வளோ நேரம் வேணாலும் ப்ரேயர் பண்ணுறேன். இந்த நோய் தொற்று காலத்தில் ஒருவரை பாதுகாத்து கொள்வதற்கு நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட்டாலாம் இருக்கக்கூடாது. ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்து தொடர்ந்து சிஎஸ்கே தோத்துக்கிட்டே வருது. சும்மா எக்ஸ்ட்ரா பிட்டு, ஓகே? அதனால் தயவு செய்து அரசினுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மிக மிக முக்கிய ஆலோசனைகளுக்காக அன்றி வேறு எதற்கும் அலுவலகத்திற்கு அப்படி ஃபாதரை பார்த்துட்டு வருவோம், ஃபாதர் சும்மா தாங்கிறாரு, ஃபாதர் ரொம்ப நாளாக பார்க்கல, கோயிலுக்கு வந்துட்டோம், ஃபாதர் ஒரு எட்டி பார்த்துட்டு போவோம், கோயிலுக்கு வாங்க, குழந்தை இயேசு பாருங்கள், மாதா பாருங்கள், சிலுவையில் இருக்கிற இயேசுவை பாருங்கள், நற்கரணை ஆண்டவரை பாருங்கள், முழந்தால் படிட்டு ஜெபிங்க, அப்படி வெளியில் போகும்போது ஆண்டவர் எங்கள் சாமியாரை கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. போதும். கல்யாண விஷயமா பேச வாங்க, அவஸ்து கொடுக்கணுமா அன்பிய பொறுப்பாளர்கள் வழியாக வந்து சொல்லுங்கள். திருமுழுக்கா அன்பிய பொறுப்பாளர்கள் வழியாக செய்தியை சொல்லிட்டு என்னுடைய அவைரவர்கிட்டையை பார்த்துட்டு வந்து பாருங்கள். ஐ எம் ஹியர் ஒன்லி, பட் ஸ்டில் டு மேக் இட் ஷுவர் தட் ஐ எம் ஹியர். உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய திருப்பலியை நமக்கு தலைமையேற்று வழிநடத்தி கொடுத்தவர் என்னுடைய மூத்த சகோதரரும் ஆப்பிரிக்க மறைபோதக சபைகளுடைய இந்திய மாகாண தலைவருமான தந்தை ட்ரிங்சன். பங்கின் சார்பாக மனமார்ந்த நன்றி தந்தை அவர்களுக்கு தெரிவிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்று அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி நம்முடைய அருள் சகோதரிகள் ஒர்சேலியன் பிரான்சிஸ்கன் சிஸ்டர்ஸ் தங்களுடைய பாதுகாவலரான புனித அசிசியாருடைய விழாவை இன்று கொண்டாடுகிறார்கள். அமைதியின் தூதுவர் என்று சொல்லி திருச்சபையால் கொண்டாடப்படுகின்ற ஒரு மாபெரும் புனிதர், அமைதியை மட்டுமே விரும்பியவர். இன்றைய முதல் வாசகம், இன்றைய நற்செய்தி வன்முறைகளை பற்றி பதிவு செய்கிறது. இந்த வன்முறைகள் அற்ற ஒரு அழகான பூமியை விரும்பியவர் புனித அசிசியார். அவரை பாதுகாவலராக கொண்டிருக்கின்ற நம்முடைய அருள் சகோதரிகளுக்கு பங்கின் சார்பாக விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ சிஸ்டர் சுப்பீரியர், we wish you a very happy feast of Saint Francis of Assisi, your patron saint. God bless you. இறுதி ஆசிற்கு எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருளடையாளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
நமது திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் உபகாரிகள் கருத்துக்கள் நிறைவேறவும், திருப்பலி ஆட்சிய தந்தை பங்கு மக்களின் கருத்துக்கள் நிறைவேறவும் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் பங்கின் பாதுகாவலரான அற்புத குழந்தை இயேசுவே, எங்களை ஆசீர்வதித்தள்ளும். புனித அமலோற்பவ மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.